பிரபஞ்சம் முழுமையான ஒற்றுமை நிலவும் போது எழில்மயமாகிறது. அதுபோல் கர்நாடக இசையில் ஸ்வரமும் லயமும் முறையாக இணையும் போது பரவசமூட்டுகிறது. தன்னுடைய தெய்வீக குரலில் அவருக்கென்ற தனி பாதையில் மதுரை மணி ஐயர் இசைக்கும் போது அந்த இசையில் லயித்து லாவகமாக அவருடைய பாட்டு குதித்தோடும் போது ரசிக உலகம் மெய்சிலிர்க்கும், கைத்தட்டும். அவருக்கு நிகர் அவரே. அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உரைகின்ற மதுரையம் பதியிலே அவர் பிறந்தார். இவரது தந்தை ராமசாமி ஐயர், தாய் சுப்புலட்சுமி அம்மாள். தந்தை வழி மாமா இன்னிசை மன்னர் மதுரை புஷ்பவனம் மிகவும் இளம் வயதிலேயே இருந்தார். இதனால் ஆர்வம் மிக்க இசை அன்பரான ராமசாமி ஐயர் துயரமும் சோர்வும் அடைந்தார். அவருடைய சொந்த மகன் மிக்க அருமையான இசை நுட்ப திறத்தை வெளிக்காட்டியதும் அவர் தாமே அவனுக்கு கற்பிக்கலானார். இசை பயில்விக்க ராஜமையரையும் அவர் ஏற்பாடு செய்தார். 2 ஆண்டுகளில் அச்சிறுவன் இசையின் நுணுக்கங்களை கற்றறிந்தான். சரி கரி சரி ம பத ம ப ரே ம பத ம ப த ப ம கரி ச த ப ம கரி ச சரி ம கரி சரி ம கரி சரி கரி ச சரி கரி ச ஸ்ரீ கணநாத ஸ்ரீ கணநாத சிந்தூரவர்ண சிந்தூரவர்ண கருணாசாகர கருணாசாகர கரிவதன கரிவதன லம்போதர லம்போதர லகுமிகர லகுமிகர அம்பசுத அம்பசுத அமர வினூத அமர வினூத. பிறவி மேதையான மதுரை மணி அவருடைய கற்பனை மின்னல்களையும் ஸ்வரங்களின் தேர்ச்சியையும் விளக்கி காட்டினார். சரி மபரச ரி மபரச மபரச சரி மகரிச சுதவ மகரிச சரி மபரச ரி மபரச ரி மமதரச சரி மகரிச சுதவ மகரிச சரி ரி மம பவதரச சுதவ மபரப மகரிச சரி மபரப மகரிச ரி மபரச சுதவ மகரிச. சிறுவனான மணி பள்ளிக்கு செல்வதை நிறுத்தினான். அக்காலத்தில் முன்னணியில் இருந்த கலைஞர்களான கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர், திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர், TN ராஜரத்னம் பிள்ளை, செம்பை வைத்தியநாத பாகவதர், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் போன்றோரின் இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்று கேட்டான். அவனுடைய பாடாந்தரம் பெருமளவில் அதிகரித்தது. மிகப்பெரிய இசை கலைஞராக விளங்கிய அரிகேஷ நல்லூர் முத்தையா பாகவதரின் பார்வை இசையை விழையும் இச்சிறுவன் மீது விழுந்தது. அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் தாம் நிறுவிய தியாகராஜ வித்யாலயா பள்ளியில் மணியை முதல் பிரிவு மாணவராக சேர்த்துக் கொண்டார். பாகவதர் இச்சிறுவனை உருவாக்குவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். இந்த காலகட்டம்தான் புகழின் சிகரத்தை அடைய வெற்றி படிகளாக அமைந்தது. 1924ஆம் ஆண்டில் சிவகங்கை நண்பர்களும் ஆதரவாளர்களும் இச்சிறுவனை அழைத்து சின்ன சின்ன இசை நிகழ்ச்சிகளை வீடுகளில் நிகழ்ச்சி செய்தனர். அதில் அவனும் மகிழ்ந்து செய்தான்.
அதே வருடம் அளவக்கோட்டையில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இறைவனின் சித்தப்படி பாடினார். அதன் பிறகு பல்வேறு தெய்வங்களுக்கு முன்பாக இசை நிகழ்ச்சியை நடத்த அவர் ஆவல் கொண்டார். வேறெதுவும் அவருக்கு இதைவிட அதிகமான அளவு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரவில்லை. தேவக்கோட்டையில் அதே ஆண்டு அவர் காஞ்சி பரமாச்சாரியார் முன்பு பாடிய போது அது அவரது வாழ்வில் புகழுக்கொரு மகுடமாக விளங்கியது. 1927 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துடன் முதலாம் இசை மகாநாடம் கூடியது. அதில் 15 வயதே நிறைந்த மணி பாடி பதக்கத்தை பரிசாக வென்றார். அதே நிகழ்ச்சியில் அவரது தந்தையார் ஆய்வு கட்டுரையை படித்து சன்மானம் பெற்றார். அதிலிருந்து அவரது இசை திறமையும் அறிவும் பலரால் அறியப்பட்டு பல இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது. The strength of Madhurmani's music is Shruti. மதுரை மணி ஐயரின் ஸ்ருதி சுத்தமே அவரது இசையின் பலமாகும். அந்த இசை பலம் தெய்வீக ஆசி பெற்றதாகும். அவரது குரல் தம்புராவுடன் இணைந்திருக்கிறதா அல்லது தம்புரா குரலுடன் பிணைந்திருக்கிறதா என்று சொல்ல இயலாது. Great feeling whether it is a tambura that is embedded in his voice or Madhurmani's voice is embedded in tambura. ஸ்ருதி ஆஸ்பெக்ட்ல எப்படின்னா மதுரமணியர் அவர் எந்த சொரத்தை தொட்டாலும் சுஸ்வரமா நிற்கும். மானா மாலை நிற்கும், நீனா நீங்கள நிற்கும். சப்த சர்மம் அவர்கிட்ட ஒரு அடிமையா இருந்தது. அவருடைய பாணி நளினமும் அபூர்வமான புதுமையும் நயமும் நிறைந்தது. His Swaraprasthara was a typical one. The audience அவரது ஸ்வரப்பிரஸ்தாரம் தனித்துவமானது. ரசிகர்கள் அதில் மயங்குவார்கள். அவரது பாட்டு வரிகள் சிறியதாக இருந்தாலும் ஒரு தொடர் சங்கிலி போல் அமைந்து கற்பனையுடன் கூடிய மனோதர்மத்தின் உள்ளீடாக இசை வழங்குவது சரித்திரம் படைத்தது. But the listener could enjoy the inner current of the continuity of his imaginative music. மதுரமணி பெரிய ஞானஸ்தர், ஒரு நாதோபாசகன். அவர் பாட்டுல எங்கேயும் சுழி ஸ்ருதியில விலகியோ சுரஸ்தானங்கள் விலகியோ பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஞாதா அவர். அதுலயும் அவர் சுரம் பாடுறது ரொம்ப அழகா இருக்கும். முத்தும் பழமும் கோத்தது மாதிரி அழகா அடுக்கடுக்கா ரொம்ப அழகா பாடுவார்.
புதுமைகளிலும் சாதனை புரிய துடிக்கும் உணர்வும் நிறைவான கலை நுணுக்க திறனும் பெற்ற அவரது இசை வானளாவ உயர்ந்தது. அவருடைய பிருகாக்கள் அளவான நிறுத்தங்களினாலும் திடீர் பாய்ச்சல்களினாலும் ஒளி வீசியது. அவரது இசையிலே லயமும் மனோதர்மமும் கைகோர்த்து களிநடம் புரிவதை காணலாம். மணி ஐயர் முத்துசுவாமி தீட்சிதரின் நவகிரக கிருதிகளை பிரபலமடைய செய்தார். சூரியமூர்த்தே என்ற இந்த கிருதி சூரிய கடவுளை பற்றியதாகும். இந்த கிருதிகள் நவகிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து காக்க உதவுகின்றன. The Sahitya rendition of Madhuramaniyer is சாகித்யங்களின் பொருளை புரிந்து கொண்டு அவற்றின் பாவ உணர்வுடன் அவர் பாடுவதால் ரசிகர்களும் அதை மெய்மறந்து கேட்பதுடன் அந்த இசையில் ஒன்றி விடுவார்கள், உணர்வு பூர்வமாக ரசிப்பார்கள். அப்படி பாடும் பொழுது அவரே ஒரு அத்வைத்தியாக மாறிவிடுவார் என்று என்னால் சொல்ல முடியும். I can see it becomes an Advaita in his recital. அவரது இசையினை பெயரளவில் உள்வாங்காமல் அதில் தோய்ந்து இசையில் உளம் லயிப்பார்கள். மக்கள் அவருடைய இசை கேட்டு பேருவகை எய்தினார்கள். அது ஒரு நோயகற்ற மறுமருந்தாக கேட்பவரின் உள்ளத்திலே அமைதியையும் இணக்கத்தையும் தோற்றுவித்தது. இரண்டாம் உலகப் போரின் போது நாடு முழுவதும் பயங்கரமான தாக்குதலால் நடுங்கிய போது நகரத்தை விட்டு வெளியேறிய காலகட்டத்தில் மணி ஐயர் சென்னையை விடுத்து காவிரி கரையின் அழகான அமைதியான ஊராகிய மாயவரம் சென்றார். ஒரு சில ஆண்டுகள் மாயவரத்தில் அவர் குடும்பத்துடன் வாழ்ந்தார். மாயவரத்தில் இருந்த போது மணி ஐயர் பல இடங்களில் இசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தினார். அவர் பரிமள ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் வரதனீஸ்வரர் கோவிலில் பாடுவதை பெரிதும் விரும்பினார். நம்ம ஊருக்கு வரும்போது மதுரமணியர் குடுமி வச்சுட்டு தான் வந்திருந்தார். அப்புறம் இங்கே வந்தப்புறம் தான் காப்பே வச்சுருந்தார் அவர். இந்த ஊரில் வரும்போது எல்லா கச்சேரிகளுக்கும் போகிறதுக்கு முன்னால் காரில் எல்லாம் பகவாத்தியங்கள்லாம் ஏற்றி ஆகிடும். இருந்தாலும் அம்மாகிட்ட இருக்கிற ஒரு அசாத்தியமான பிரியத்தினால அவர் சொல்லுவார், அம்மாகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேனே அப்படின்னு போய் அம்மாகிட்ட போய் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து கச்சேரி காரில் ஏறிண்டு காருக்கு புறப்படுவார். அவருக்கு உத்தமா கோமதி அப்படி 2 சிஸ்டர்ஸு. அவர் சிஷ்யன் வந்து வேம்பு ஐயர்னு இருந்தார். அப்போ வேம்பு ஐயருக்கு அந்த கோமதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் தமது அன்பையும் பாசத்தையும் தமது தாய் மீதும் அன்பு சகோதரிகள் மீதும் பொழிந்தார். அது ஒன்றே அவரது குடும்ப வாழ்வாக இருந்தது. குணம் ஜீவதயம்
அன்பினால் தூண்ட பெற்றவராகி அவர் கோவில்களில் இசை பாடினார். பெரும்பாலான பாமர மக்களிடம் அவரது இசை சென்றடைந்தது. அதற்காகவே திருவிசைநல்லூர் ஐயாவாள் மடத்தின் விழாவிலும் கலந்து கொள்ள அவர் தவறியதே இல்லை. மதுரமணியில் நான் என்னுடைய காரில், சொந்த காரில் நம்மளோட கல்யாண கச்சேரிக்கெல்லாம் அழைச்சின்னு போவேன். அவர் அழைச்சின்னு போகும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு அதிக பேர் என்னுடைய கச்சேரியை கேட்கணும், நிறையா இடங்களில் நான் கச்சேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார் அவர். அதனால தான் அவருக்கு இங்கே மெட்ராஸ் போகணுங்கிற ஒரு இது பண்ணி அங்கே போகணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கிளம்பி பண்ணார். ஆயிரத்தி 1943 தஞ்சாவூர் மாநிலத்தின் உயர்ந்தோர் குழுவினால் கானகலாதரா என்ற பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டார். 1959 சென்னை மியூசிக் அகாடமி அவருக்கு சங்கீத கலாநிதி என்ற பட்டத்தை அளித்தது. 1960 அவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது. மதுரமணியிற்கு வயலின் பக்கவாத்தியம் வாசிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம். அது பக்கவாத்தியம் வயலின் வாசிக்கிறத, அது ராகமாகட்டும் சுரமாகட்டும், அவர் ரொம்ப கீனாக அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பார், ரசிச்சுட்டே இருப்பார். அவருக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வந்துடுத்துனாக்க சபாஷ் பலே அப்படி நிறைய என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவார். அதோடு குழந்தை மாதிரி அவரே கூட பாட ஆரம்பிச்சுடுவார். அந்த மாதிரி அக்கேஷன்லாம் நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அவருக்கும் பக்கவாத்தியக்காரர்களுக்கும் இடையிலான இசை பரிவர்த்தனையே ரசிகர்களுக்கு பேரானந்தம் தருவதாகும். பாடுவார் கச்சேரி, சிரமமே இருக்காது எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு. அப்புறம் தான் எங்களுக்கு சிரமம் தெரியும். காஞ்சி பரமாச்சாரியார் ஒருமுறை சென்னைக்கு விஜயம் செய்த போது மணியையரின் இசையை கேட்க விரும்பினார். அனைவரும் வியக்கும் வண்ணம் சுவாமிகள் மணியையரின் இல்லத்திற்கே வருகை புரிந்தார். அப்போது மணியையர் மனமுருகி பாடியதே அரியதொரு இசை விருந்தாகியது. கீழ்த்தாயிலிருந்து இப்படியே ஒரு மின்வெட்டு மாதிரி முதல்ல இப்படியே பாயிண்ட் வர்ற சட்டுன்னு நிறுத்துவார். சேர்த்து விட்டு எல்லாரும் இது பண்ணிருக்கோ தப்புன்னு மேலே இங்கேருந்து இந்த ஸ்தாயில ஞாபகத்துக்கு அப்படியே மேல் ஸ்தாயி அப்படின்னு கீழ் சஜம் மேல் சஜம் பார்த்தா அப்படியே மின்வெட்டு மாதிரி இருக்கும். Any number of cheers that he received during the course of the concert. தெரு கச்சேரிகளில் 3-4 மணி நேரம் பாடினாலும் ரசிகர்கள் விரும்பி கேட்பதையே பாடி தானும் மகிழ்ச்சி அடைவார். Willing to oblige the devout rasikas. அவர் எப்போதும் தூய வெண் கதராடையே அணிவார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி, பாபநாசம் சிவன், கோபாலகிருஷ்ண பாரதியார் மற்றும் பலரின் தமிழ் பாடல்களை பிரபலமாக்கினார். ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியிலும் ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ப ஆடுவோமே, வாழ்க நீ எம்மான், பாமாலை கிணையுண்டோ, வெள்ளை தாமரை, எப்ப வருவாரோ போன்ற பாடல்களை பாடுவார். அவரது இனிமையான பேச்சு, வசீகரிக்கும் தன்மை, எளிமை, நகைச்சுவை, நடை, தோற்றம் அனைவரையுமே அன்பு கொள்ள வைத்தது. அவருடைய தனி பாடல்கள், துக்கடாக்கள் இளைஞர்களுக்கு ஐஸ்கிரீம் போலவும் முதியவர்களுக்கு இளம் சூடும் சுவையுமான காபி போலவும் அமைந்தன. There was a performance at Perikulam, a marriage performance. I went to Perikulam from my village Sinnamanur
which is about 23 பெரிய miles from குளத்தில் Riva. ஒரு கல்யாண கச்சேரி. அவர் உடல்நலக் குறைவாக இருந்ததால் அவரை தூக்கி கொண்டு வந்தே மேடையில் அமர்த்தினார்கள். அவரது உடல்நிலை அவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் மணிக்கணக்கில் அன்று பாடினார். ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். ரசிகர்கள் பாட வேண்டாம் என்று கூறிய போதும் அவர் தொடர்ந்து பாடினார். That day. But to all surprise, the performance he did not stop at 2 o'clock. And the people who assembled அந்த கச்சேரி தான் நான் கேட்டதிலேயே மிகச் சிறந்த அற்புதமான ஒரு கச்சேரியாகும். and that performance was the best I have ever heard. அவர் வாய்ஸ் தொண்டை கட்டிந்து இது வரைக்கும் நான் ஒரு கச்சேரி துளி கூட கட்டிந்து நான் பார்த்ததில்லை. அவர் சொல்லுவார், சங்கீதத்தை கத்தியே பாடக்கூடாதுன்னு, கத்தில தொண்டை கட்டிடுவார். சங்கீதத்தை அது நம்ம அதை குழந்தை மாதிரி எடுத்துன்னு அது நம்மளை அழிச்சுன்னு போயிடும் அப்படின்னு அவரை சொல்லி நான் கேட்டிருக்கேன். The maestro's music appeared simple, but இந்த இசை மேதையின் இசை கேட்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான மேதமை புதைந்திருக்கும். in anything இசையில் மட்டுமா, அவர் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் தெளிவு, தொலைநோக்கு பார்வை திறமும் இணைந்திருக்கும். a clarity of vision and in-depth study. அவருக்கு இயற்கையா உள்ள பார்வை, அறிவு, சரீர ஸ்திதி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டனால அவருக்கு வேற ஒன்றும் ஞாபகமே இல்லை. சங்கீதத்தை தவிர அவர் வேற ஒன்றுக்கும் அவருடைய மனசு போகாத நிலைமையில ஈஸ்வரன் பண்ணிவிட்டார் அவரை. அதை அவர் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தார். அந்த மதுரமணியர் அவ்வளவு அழகா பாடினவர் அவர். அதுவும் சின்ன சின்ன ராகங்களெல்லாம் ரொம்ப சுலபமா பாடிவிடுவர். அபூர்வம் உள்ள ராகங்களெல்லாம் ரொம்ப சுலபமா பாடிவிடுவார். அது எல்லாரும் கிரகிக்க முடியா பாடுவார். கிரகிக்க முடியாத பாட மாட்டார், எல்லாரும் கிரகிக்க முடியா பாடுவார். அப்படிக்குள்ள ஒரு பெரிய பாட்டுக்காரர் அவர். மதுரை மணி ஐயர் சந்தனக்கட்டையை போன்றவர். சந்தனக்கட்டையின் எந்த பக்கம் தொட்டாலும் மணக்கும், அது போன்றதே அவரது இசையும். அவரது இசையின் மலர்ச்சி, கவர்ச்சி, அதற்குரிய சம அளவுடன் இணையற்ற வளர்ச்சி, புதிய அணுகுமுறை, நயமான கற்பனை, ஆலாபனை, ஸ்வர அலைகளின் மோதல்கள், குதிரையின் குதிநடை பாணி, அதனை தொடர்ந்த கதி நடை, இவை அனைத்தும் ஒன்றாகிய வடிவமே மதுரை மணி ஐயர். Ba 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 ba